ஒரு மிகப்பெரிய காடு, அதுக்கு நடுவுல ஒரு மர வீடு. நம்ம கதையோட ஹீரோவும் அந்த மரத்தடியிலேயே படுத்துக்கிட்டு கசம்சா பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஹீரோவும், என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன்ன மனசார நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். வயலுக்கு ஹீரோனும், பாரு நீ இறந்து போற வரைக்கும் என்ன காதலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இறந்து போற வரைக்கும் காதலிச்சா மட்டுமே போதும். ஹீரோயின் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னான்னு சுத்தமா புரியல. அதனால மறுபடியும் விடுங்க கட்டிப்பிடிச்சு கசம்சா பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல கட் பண்ணா தூக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே ஹீரோயின் இறந்து போறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருந்த ஒரு சில நினைவுகள். ஆனா ஹீரோயின் எப்படி இறந்து போனா என்னாச்சுங்கிற விஷயத்த இங்க சொல்ல மாட்டாங்க. படத்தோட எண்டிங் வரைக்குமே அதை ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்துல ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது இந்த ஊரை சேர்ந்த ஒரு சில மக்கள், நீ ஒரு கொலைகார, நீதான் ஹீரோனை சாகடிச்ச அப்படி இப்படின்னு கோஷம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. சொல்ல போனா இந்த மக்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணவனா அம்மாவையும் அப்பாவையும் விட்டு தனியா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பா. இப்ப கதவை திறந்து வெளியில வந்த அடுத்த நிமிஷமே மீடியா வச்ச அந்த பைபிளைங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. என்ன சார், நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா, சொல்லுங்க சொல்லுங்கன்னு பாஷா பட ரஜினி மாதிரி திரும்ப ஒரே வார்த்தையே சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோ கூட வாய மூடிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கத்துல இருக்க ஊர் மக்கள், யோ மீடியா என்னையா சும்மா அவன்கிட்ட கேள்வி கேக்குற, நாங்க தான் சொல்றோம்ல அவன் தான் அந்த கொலையை பண்ணா, உடனே அந்த பைபிளைய பிடிச்சு ஜெயில போடுங்க. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வெளியிலேயே நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுவான். ஆனா அப்பவுமே இந்த மீடியா வச்சிருந்தவனுங்க சும்மா இல்லாம காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே இங்க வரைக்கும் வந்துட்டானுங்க. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். இப்ப 4 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது அப்பதான் நைனாவும், டே மகனே உனக்காக ஒரு பெரிய வக்கீல நான் தயார் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அவரு உன்ன அந்த கேஸ்ல இருந்து பாதுகாப்பா வெளியில கொண்டு வருவாரு. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த பாருங்கப்பா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய வக்கீல், கூடவே என்னோட உயிர் நண்பன். இந்த ஊர் மக்கள் மீடியான்னு எல்லாருமே நான் தான் ஒரு கொலைகாரன் சொன்னாலும் கூட அவன் ஒருத்தன் மட்டும்தான் நீ அப்படி கிடையாதுன்னு என்ன முழுசா நம்பிட்டு இருக்கான். அதனால என் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு வக்கீல் எனக்காக போராடுறதுக்கு பதிலா என் ஃப்ரெண்டு என்ன நம்பி எனக்காக வாதாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்பா. நைனா, நீ சொல்லும் போது மூஞ்சே சரியில்லையே, ஒருவேளை நான் தான் அந்த கொலையை பண்ணிட்டு போனேன்னு உனக்கும் டவுட் இருக்கோ? பதில் எதுவுமே சொல்ல முடியாம நைனா அமைதியா இருப்பாரு. ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நைனாவுக்கு புள்ள இந்த கொலையை பண்ணிருப்பான் போலன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்க விஷயத்த ஹீரோ முகத்தோட பாவனையை பார்த்தே தெரிஞ்சுப்பான். அப்ப அம்மா உள்ள போந்து, டேய் நடக்கிற விஷயங்களை நீயாவே தப்பா புரிஞ்சுக்காத, இந்த பாரு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் சரி நீ எங்களோட பையன், எனக்கு நீ திரும்ப கிடைச்சாவே போதும்னு நல்லபடியா பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு சின்ன உறுத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால கோவத்தோட நேரா வீட்டோட பின்பக்கத்துக்கு வந்து உட்காரும் போது அண்ணங்கார அங்க வந்துட்டான். டேய் அப்பா சொல்ற விஷயத்தெல்லாம் பெருசா யோசிக்காதடா, நான் அதை பத்தி யோசிக்கல, எந்த தப்பும் பண்ணாம நான் இந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்கேன். என் கேர்ள் ஃபிரெண்ட சாகடிச்ச ஆள் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் அவனோட கதையை நானே முடிப்பேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கார அங்க வந்துட்டான். இவரோட ஷார்ட்டா ஜாக்கெட் மேல வச்சுப்போம். சரி வந்தவன் கேஸ பத்தி ஏதாவது நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா, டே மச்சான் இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் வேணும்னே நெருப்பு வச்சு எரிச்சு விட்டாங்க. சோ ஒட்டுமொத்த லேபும் அங்க இருந்த ஃபைல்ஸ் என்னால காப்பாற்ற முடியல. அடச்சா, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான். இப்ப அதுவும் கையை விட்டு போயிடுச்சா, விளங்குச்சு போ. இதுக்கப்புறம் எப்படி நம்ம அவனை கண்டுபிடிக்க போறோம்னு ஹீரோவுக்கு கவலை அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஹீரோ சாகடிச்ச விஷயத்த யாரோ ஒருத்தர் பார்த்ததாவும் சாட்சி சொல்ல போறாங்களா. ஆனா அது யாரு என்னங்கிற விஷயத்த இப்ப வரைக்கும் ரகசியமா வச்சிருக்காங்களா. அட போங்கடா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க பாருக்கு வந்திருக்கான். ஆனா கடைக்காரன பாருங்களேன், டேய் நீ ஒரு கொலைகாரன் தானே, உனக்கெல்லாம் என்னால சரக்கு ஊத்த முடியாது, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்ப சடனா இன்னொரு பொண்ணு அங்க வரா. இவரோட பேரு ஜியா. டேய் பாண்டா முஞ்சி, நீ உள்ள போ, இவன் என்னோட ஃப்ரெண்ட், நானே அவளுக்கு சரக்கு ஊத்திக்கிறேன். என்னாச்சு, கேஸ்ல ஏதாவது முன்னேற்றங்கள் தெரிஞ்சுதா? எங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணுவிடியா இருக்கு. முக்கியமா இன்னைக்கு கூட லேப யாரோ ஒருத்தர் எரிச்சிட்டாங்களா, அது மூலமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸும் அதோடய எரிஞ்சு போயிடுச்சு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எந்த மர வீட்டு கடையில இறந்து போனாலும் அந்த இடத்துக்கு அவளோட அப்பாவும் ஒரு சில ஊர் மக்களும் மெழுகுவர்த்தியோட இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வருவாங்க. என் பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னதான் என் சொந்த புள்ள மாதிரி ஹீரோவை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாலும் கூட நாய் தன்னோட புத்தியை காடத்தானே செய்யும். என் பொண்ணைய கொண்டுட்டான் கொலைகார பாவி, சட்டம் கண்டிப்பா அவனை தப்பிக்க விடாது. அப்படி இப்படின்னு அழுதுபடியே பேசிட்டு வந்தவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே மர வீட்டுக்கு மேல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவும் கேட்டு அழுதுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு கீழே வந்தவ அங்க வச்சுட்டு போன பொருள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு பார்ல வேலை பார்த்த பொண்ணு ஜியா இருக்கால, அவ வந்துட்டா. டேய் உன் நிலைமை எனக்கு புரியுது, அதுக்காக இப்படியே இருக்க போறியா, முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு போதையில இருக்க ஹீரோவை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு நேரா இப்ப வீட்டுக்கு வந்துட்டா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. கண்ணை முடிச்சு பார்த்ததுமே ஹீரோவுக்கு சம ஷாக்கு. ஏன்னா ஜியா கூட இவன் ஒண்ணு மணிமா இருந்திருக்கான் போல. உடம்புல ட்ரெஸ் இல்லாம ஒன்னா பெட்ல படுத்து கிடக்குறானுங்க. ஓவர் போதையால தப்பு நடந்து போயிடுச்சுன்னு அவசர அவசரமா ஹீரோ குளிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம இவன் தலையில ஒரு சின்ன கும்பு மாதிரியான ஏதோ ஒண்ணு வளரக்கூடிய விஷயத்த கவனிக்கிறான். கூடவே ஜியாவுக்கு பக்கத்துல வந்து நேத்து நைட்டே தெரியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத, வேலைக்கு ஜியாவை பாருங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இங்க இருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிடவா, தாராளமா சாப்பிடு, அதையே என்கிட்ட கேக்குற. உடனே ஜியா இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்நாக்ஸையுமே டப்புனு வாய்க்குள்ள அழுத்தி திங்க ஆரம்பிக்கிறா. ஐயோ இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, முதல்ல மருத்துவமனைக்கு போலாம், தலையில இருக்க கும்ப பத்தி விசாரிக்கலான்னு நேரா மருத்துவமனைக்கு வந்துட்டா.
போறான். ஆனா உள்ள ஏற்கனவே ஒரு அம்மாவும் குழந்தையும் இருப்பாங்க. அதுலயும் இந்த சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்க பொம்மை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கா. பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம பக்கத்துல இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த குழந்தையோட அம்மாவை பாருங்களேன். தம்பி, எனக்கு இந்த குட்டி சாத்தான சுத்தமா பிடிக்காது. நான் வேணா என் கள்ள புருஷன் கூட இங்க இருந்து ஓடி போயிடுவா. மேடம், எனக்கு புரியல, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே அங்க இருக்க ரிசப்ஷன் லேடி, ஏமா உன் புள்ளைய கூட்டிட்டு இங்க இருந்து போறியா இல்லையான்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கை கலப்பாயிடுச்சு. சரி, அந்த சண்டையை விளக்கி விடலான்னு ஹீரோ உள்ள போகும்போது குழந்தையோட அம்மா கைய டக்குன்னு பிடிச்சிருவா. அந்த ஒரு நிமிஷத்துல இந்த லேடி இன்னொருத்தன் கூட அஃபேரா இருந்த விஷயத்த ஒரு சின்ன இல்லூஷன் மாதிரி ஹீரோ தெரிஞ்சுப்பான். இதுக்கடையில குட்டி பொண்ணு உள்ள போந்து எங்க அம்மாவுக்கும் இன்னொருத்தருக்கும் லைட்டா கனெக்ஷன் இருக்கு. இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. தூங்கும் போது அவங்களை அப்படியே பெட்ல நெருப்பு வச்சு கொடுத்து கொண்டுலாமான்னு தோணும். ஐயா, இந்த குட்டி பொண்ணு எதுக்காக இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியாம ஒரு குழப்பத்தோடய நேரா டாக்டரை பாக்கலாம்னு உள்ள வந்துட்டான். அப்ப நர்ஸும் தலையில இருக்க கொம்புகளை பார்த்ததுமே, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் 2 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம், அவன் இங்கதான் வேலை பாக்குறான், அவனோட வீடு இங்கதான் இருக்குன்னு தன்னையும் அறியாம ஒரு சில உண்மைகளை அந்த லேடி இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவதான் எப்படின்னு பார்த்தா உள்ள வந்த டாக்டரும், தம்பி உன் தலையில இருக்க கொம்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இதை எப்படி ஒட்ட வச்ச? சார், இத நானா ஒட்டல, அதுவா முளைச்சிருச்சு. ஓ அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்துல இருக்க ஆளே நர்ஸ், அவன் மேல எனக்கு ரொம்ப நாளா கண்ணு, எப்படியாச்சும் உசார் பண்ணி கசம் சாப்பிடலாம் ட்ரை பண்றேன். ஆனா அந்த பைபிள்ல இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறா. யோ டாக்டர், எதுக்கே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கான பதிலே வரல. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவன் தலையில இருக்க கொம்புகளை அறுத்து எடுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. நம்மளால மயங்கி போனதுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக். முதல் முறையா சேர்ச்சில தான் நம்ம ஹீரோனை பாத்திருப்பான். 2 பேரும் கண்ணால மட்டுமா பாத்திருப்பாங்களே தவிர நேரடியா பேசிருக்க மாட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே வெளியில போகும்போது நம்ம ஹீரோயின் விட்டுட்டு போன ஒரு சின்ன செயினை கவனிக்கிறான். லைட்டா உடைஞ்சு போயிருக்கு. டேய் மச்சான், நீ தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இதை ஒப்படைச்சிருவான். அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோவோட அண்ணன் ஜியா, அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க ஒரு ஆத்தங்கரை கிட்ட வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொரு விதமான வெடிகள் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வெடி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது ஹீரோவுக்கு வேணும் நரம் பிடிக்கும் போது, சரி நீ கேட்ட மாதிரியே வெடியை கொடுக்கணும், ஆனா அதுக்கு பதிலா நீ அங்க இருக்க பத்தியா ஒரு பெரிய டவர், அதுல இருந்து கீழே இருக்க தண்ணீரை குதிக்கணும். இதை மட்டும் கரெக்டா பண்ணா போதும், அந்த வெடியை நாங்க உங்ககிட்டயே கொடுக்குறோம். சின்ன பையனாச்சே, சோ வெடி மேல இருக்க ஆசையால ஹீரோவும் சொன்ன மாதிரியே அங்க இருக்க டவர்ல இருந்து கீழே குதிச்சிருவான். அதே டைம்ல தண்ணியில நிறைய மரங்கள் மிதந்துட்டு இருக்கும். இப்ப அதுக்கு அடியில போய் மாட்ட வேலை ஹீரோவால வெளியில வரவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல மூழ்கி இறந்துகிட்டு இருக்கான். நல்லவிலையா அப்போன்னு பார்த்து கடைசி நேரத்துல ஃப்ரெண்டு வேற தண்ணிக்குள்ள இறங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஹீரோவை அப்படியே காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டான். ஆசைப்பட்ட மாதிரியே அவனோட கையில வெடியவும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நேரம் வீட்டுக்கு வந்தவன் ஃப்ரெண்டோட உதவியால உடஞ்சு போயிருந்த செயினை திரும்ப ஒட்ட வச்சுட்டான். கூடவே ஃப்ரெண்டே அதை கொண்டு போய் ஹீரோன் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லும் போது, வேணா அதை என் கிட்ட கொடுன்னு ஹீரோ அதை வாங்கிப்பான். முக்கியமா நீ பண்ண ஹெல்ப்புக்காக என் உயிரை பணைய வச்சு ஒரு வெடியை வாங்கினல, அதை உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் சர்ச்சுக்கு வந்தவன் ஹீரோனை சந்திச்சு இது உன்னோட செயினான்னு கேட்கும் போது அவளும் ஆமான்னு சொல்லுவா. சரி இந்தா, அட என்னப்பா கையில கொடுக்குற, கணத்துல மாட்டி விடுன்னு அவளாவே இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சடனா ஹீரோவுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கொடுத்த வெடிய கையில தூக்கி போறேன்னு சொல்லி ஒரு விரலை காலி அடிச்சான். சோ விஷயம் தெரிஞ்சு நேரா மருத்துவமனைக்கு ஓடி வராங்க. மன்னிச்சிரு மச்சான், நான் வெடியை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா உன்னோட கை பாதுகாப்பா இருந்திருக்கும்ல. அட ஃப்ரீயா விடுறா, இது ஒரு விபத்து, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சில பல நாட்களுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருக்க மர வீட்டுல ரகசியமாவும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல நண்பர்களா இருந்தவங்க காலப்போக்குல காதலர்களா மாறி அந்த மர வீட்லயே ஜாலியா ஒண்ணு மண்ணுமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வருஷங்கள் கடந்தோட சின்ன பசங்களா இருந்தவங்க பெரியவங்களாவும் மாறிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவும் கண்ண முழிக்க அவளோட கொம்புல ஒரே ஒரு கத்தி மட்டும் சொருகப்பட்டிருக்கு. உடனே அதை பிடுங்கி போட்டுட்டு டாக்டரும் நர்ஸும் எங்க போனாங்கன்னு சுத்தி முட்டி கவனிக்கும் போது பைபிள்ங்க 2 பேரும் ஆபரேஷன் ரூம்லயே கசம் சாப்பிட்டு இருக்கானுங்க. யோ டாக்டர், என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, நான் தான் உங்ககிட்ட சொன்னல இந்த நர்ஸ் மேல எனக்கு ஒரு கண்ணுன்னு. லைட்டா அவகிட்ட அப்ரோச் பண்ணனா அவளும் அதுக்கு ரெடியா இருந்தா. சோ வேற வழி இல்லாம களத்துல இறங்கிட்டேன். அட மாடங்கிட்ட டாக்டர் சர்தான் போயான்னு சொல்லிட்டு கடுப்புல ஹீரோ நேரா பக்கத்துல இருக்க ஒரு சர்ச் கிட்ட வருவா. அப்பதான் வழியில ஒரு ஃபாதரை கவனிக்கிறான். ஹீரோவோட தலையில இருக்க கொம்புகளை பார்த்ததுமே, நீ ஒரு கொலைகாரன், இதுவிட எங்க வந்த? நீ பண்ண கொலையால கடவுளே உன்னை ஒரு சாத்தானா மாத்திட்டு இருக்காரு, அதோட அடையாளம் தான் இது எல்லாமே. பெருசு அந்த மாதிரி எதுவும் கிடையாதியா? இது நான் தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது திடீர்னு முளைச்சிருச்சு. தயவு செஞ்சு இந்த கொம்புகளை அகற்றுறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பதிலுக்கு ஃபாதரும், உனக்கு சாத்தான் கதைகளை பத்தி தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரலோகத்துல இருந்து எப்ப சாத்தான் வெளியேற்றப்பட்டானோ அப்பவே மனித உலகத்துல அவ ஒரு பாம்பா ஊர்ந்து வாழணுங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து சாத்தான் ஒரு மனுஷனை அடையிறதுக்காக ஆரம்பத்துல அவங்கிட்ட ஒரு தேவதை மாதிரி பழகுவான். ஆனா ஒருத்தருக்குள்ள இருக்க கோவத்தாலையோ சோகத்தாலையோ அந்த சாத்தான் தேவதை உருவத்துல இருந்து உண்மையான சாத்தானா உருமாறுவான். எனக்கு என்னமோ நீயும் இப்ப அப்படிதான் சாத்தானா உருமாறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்க எந்த ஒரு வழியும் கிடையாதா? இருக்கு, ஒரே ஒரு வழி. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போனால அங்க கூட ஒரு பெரிய மர வீடு இருக்கே. ஆமா ஆமா, அங்க போய் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்லப்பா, என்கிட்ட ஒரு கயிறு இருக்குல்ல, அதை உன் கழுத்துல மாட்டி அந்த மர வீட்லயே தூக்கு மாட்டி தொங்குடு. ஆக்சுவலா ஹீரோவோட கொம்புகளை பார்த்ததாலதான் இந்த ஃபாதர் தனக்குள்ள நினைக்கிற விஷயங்களை ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரு. நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ தான் ஃப்ரெண்டா தனியா சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோவோட கொம்புகளை பத்தி அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். மச்சான், என் கொம்புகள் உனக்கு தெரியாது
தெரியுதா இல்லையா? இல்லையே, அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியலையே. என்ன அதிசயமா இருக்கு, எல்லாருக்கும் தெரியக்கூடிய கொம்புகள் இவனுக்கு மட்டும் தெரியல. கூடவே மத்தவங்க யாராவது என் கொம்புகளை பார்த்தா தன்னை அறியாம தான் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கூட எதுவுமே நடக்கல அப்படின்னா நல்லவங்க கிட்ட இந்த பவர் வேலை செய்யாது போல. யாரோட மனசுக்குள்ள தவறான எண்ணங்கள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பவர் வேலை செய்யும்னு ஹீரோ தெளிவா புரிஞ்சுக்கிறான். கூடவே இங்க இருக்க ஃப்ரெண்டு மட்டும்தான் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன்னு நம்ப ஆரம்பிக்கிறான். உடனே தனக்கு இருக்க கொம்புகளை பத்தி வெளிப்படையா சொல்லும் போது வயலுக்கு அந்த ஃப்ரெண்ட பாருங்க, மச்சான் நீ ஏதோ ஒரு மன அழுத்தத்துல இருக்க, அதனாலதான் உனக்கு கொம்புகள் இருக்க மாதிரி நீயாவே கற்பனையை வளர்த்துட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போய் தூங்குன்னு இப்ப நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோவை அம்மா பார்த்ததுமே மறுபடியும் கொம்புகளோட பவர் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வந்துட்டியாடா என் அருமை மகனே, ஏண்டா காதலிச்ச பொண்ணை சாகடிச்சுட்டு எங்களோட நிம்மதியை கெடுத்துட்டு திரும்ப இதே வீட்டுக்கு வர ஒவ்வொரு நாளும் ஊர் மக்களும் மீடியாவும் நம்ம குடும்பத்தை கழுவி கழுவி ஊத்துறானுங்க. எப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்புறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படி இப்படின்னு மனசுல வந்த எல்லாத்தையுமே திட்டுறாங்க. சரி இவங்கதான் எப்படின்னு பார்த்தா அடுத்த ஹீரோவோட நைனா. இப்ப அவரும் அதே மாதிரிதான். நீ ஹீரோனை சாகடிக்கலன்னு 1000 முறை சொன்னாலும் கூட ஊர் மக்கள் லட்சம் முறை நீதான் கொண்டான்னு சொல்றாங்க. அதனால நான் தான் உனக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து ஹீரோனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்கல்ல, அந்த அறையை நெருப்பு வச்சு எரிச்சேன். அப்ப ஏன் அப்படி எல்லாம் பண்ணுங்க, அந்த ஆதாரம் மட்டும் இருந்திருந்தா நான் குற்றவாளி இல்லங்கிற விஷயத்த கண்டிப்பா அரசாங்கமே முடிவு எடுத்திருக்கோம். வயலுக்கு நைனாகும் என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? ஏண்டா உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் அது அந்த ஹீரோயின் மட்டும்தான். ஆனா நீ அவளையே கொண்டுட்ட. உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணது என்னோட தப்பு. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. இதுக்கப்புறமா அப்பா நொப்பான்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு நைனா இவனை திட்டி விட்டாரு. சோகத்துல மறுபடியும் ஹீரோ பாருக்கு போயிட்டு இருக்கா. கூடவே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ இங்க வந்துருன்னு சொல்லிடுவான். அப்ப காரை விட்டு கீழே இறங்குறதுமே மீடியாவை சேர்ந்தவனுங்க ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்தானுங்க. சார் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. வயலுக்கு ஹீரோவோ சரி நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா 2 பேருக்கு இல்ல யாராவது ஒருத்தருக்கு. சோ உங்களுக்குள்ளேயே அடிச்சு சேர்த்துட்டு கடைசியில யார் இருக்கீங்களோ அவங்க என்கிட்ட வந்து பேட்டி எடுங்க. இப்படி சொன்னதுமே போதும் ஹீரோவோட பேச்ச ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மீடியா வச்ச அந்த 2 குரூப்பும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுவுமே அந்த கொம்புகளோட பவர்ல ஒண்ணு. இந்த உண்மை கூட ஹீரோவுக்கு இப்பதான் தெரியும். அதுக்கப்புறமா நேரா பாருக்குள்ள வரும்போது வழக்கம் போல அந்த தாடிக்கார ஹீரோவை கட்டையை வச்சு அடிக்க பாக்குறான். ஆனா கொம்புகளை பார்த்த அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள இருக்க கெட்ட உண்மையான எண்ணங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் இந்த பழைய பார நெருப்ப வச்சு எரிக்கணும், அது மூலமா வரக்கூடிய காப்பீட்டு பணத்தை வச்சு நான் லைஃப்ல செட்டில் ஆகணும். சரி தாடிக்காரதான் அப்படி பேசுறேன்னு பார்த்தா இந்த பார்ல இருக்க ஒவ்வொருத்தனுமே ஹீரோவோட கொம்பை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள இருக்க ரகசியங்களையும் உண்மைகளையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, இந்த பார்ல இருக்க யாருக்காச்சும் ஹீரோயினை சாகடிச்ச ஆள் யாருங்கிறது தெரியுமா? சடனா ஒரு குடும்பக்கார உள்ள போந்து அவ இறந்து போனதுக்கு யாரு காரணங்கிறது தெரியாது. ஆனா உனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியது ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய மேரி. ஏன்னா ஹீரோயின் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீயும் ஹீரோயின் போயிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறால ஹீரோனை அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ் கிட்ட இப்ப அவதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோனை அடிச்சு தூக்கிட்டு போன மாதிரி எந்த ஒரு ஞாபகங்களும் இல்ல. உடனே மேரியை பார்த்து விசாரிக்கலான்னு நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவான். கூடவே இந்த கடையோட ஓனரை பார்த்து பார மொத்தமா எரிக்கணும்னு ஆசைப்பட்டல, உன் ஆசைப்படியா அதை பண்ணிக்கோ, காப்பீட்டு பணம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இப்படி சொன்னதும் போதும் தாடிக்கார அந்த ஒட்டுமொத்த கடையவும் தானாவே நெருப்பு வச்சு எரிச்சு விட்டான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கே தெரியுது இன்னும் அந்த மீடியாவை சேர்ந்தவனுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்மால அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புவான். அதே டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி நாள் ரொம்பவே அழகான ஒரு ரிங்க வாங்கிட்டு நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு தான் அண்ணன் கிட்டே சொல்லிட்டு சந்தோஷத்தோட ஹீரோ இப்ப பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். வெளியில பயங்கரமான மழை. உள்ள வந்த ஹீரோயின் கிட்ட நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு மோதிரத்தை கொடுக்க போகும்போது பைபிள்ல ரொம்ப ரொம்ப சோகமாவே இருக்கா. ஏன் என்னாச்சு, ஏதோ வீட்டுல பிரச்சனையா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோனும் எங்க அப்பா இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. அட இதுக்கா சோகமாகற? இந்த பாரு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நானே பேசுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் இதே ஊர்லயே ஒன்னா ஒரு குடும்பமா வாழ முடியும். பிரச்சனை நான் இங்கேயே தங்குறது கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இந்த லவ் பிடிக்கல. இல்ல எனக்கு பிடிக்கலன்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏய் சும்மா விளையாடாத. பேச்சு வாக்கில செட் ஆகாதுன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை சொல்லு. ஆனா ஹீரோயின் திரும்ப திரும்ப உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பதான் அந்த மேரிங்கிற பொண்ணு சாப்பாட கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு போயிருப்பா. இவங்க சண்டை போட்ட விஷயத்தையும் அரைகுறையா கவனிச்சிருப்பா. ஆரம்பத்துல அமைதியா இருந்த ஹீரோ ஒரு கட்டத்துல கோவம் தாங்காம பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கூட கண்டுக்காம அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. உடனே கையில ஒரு சரக்கு தூக்கிட்டு ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியில போகும்போது கரெக்டா வெளியில அண்ணன் நிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு, ரெங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே வாங்கிட்டான்னு கேட்டா அவன் அழுது விட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. ஏரிக்கரையை விட்டு ஹீரோவோட கார் ஸ்டாப் ஆயிருக்கு. பையன் உள்ள நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து 2 போலீஸ்காரங்க, தம்பி கொஞ்சம் கதவு திறக்கறியா, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நீங்க ஒன்னா இருந்த அந்த மர வீட்டு கடையிலேயே இறந்து போயிட்டா. இந்த வார்த்தையை கேட்டு ஹீரோ செம்மையா ஷாக் ஆக இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட்ல திருமணத்துக்காக வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை சோகத்தோட பார்த்துட்டு மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. வெளியிலேயே அந்த மேரிங்கிற வேலைக்கார பொண்ணையும் கவனிக்கிறா. ஏண்டி நானும் ஹீரோனும் இப்ப சண்டை போட்டோம், நான் இப்ப அவளை அடிச்சு கார்ல தூக்கிட்டு போனேன், நீ எப்படி இதை போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல முடியும்னு கேள்வி கேட்பான். பதிலுக்காக ஹீரோவோட கொம்புகளை பார்த்ததுமே தனக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்களையும் உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா நீ ஹீரோனை அடிக்கல, வண்டியில தூக்கிட்டும் போகல, ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போகும்போது நான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், ஒட்டுமொத்த மீடியாவோட பார்வையும் என் பக்கத்துல திரும்ப இருக்கு. சொல்ல
சொல்ல போனா கொலையை பண்ண உன்னை விட அந்த கொலைக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடிய என்னோட புகழ் தான் ஊருக்குள்ள கொடிகட்டி பறகுது. அடி பாவி, போயும் உன்னோட பேர் புகழுக்காகவா இதெல்லாம் பண்ண? உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே கிடையாதுன்னு கோவத்துல ஹீரோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நேரா பக்கத்துல இருக்க இன்னொரு பாருக்கு வரா. அங்க வெளியிலேயே இந்த ஜியா பண்ண கவனிக்கிறான். அடியே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நேற்று எதுக்காக சாப்பாடு என்னமோ வெளிப்படுத்த மாதிரி அப்படி சாப்பிட்ட? எது, நான் சாப்பாட பேய் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டனா? என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. அப்படின்னா இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. இவரோட கொம்புகளை பார்க்கும்போது யாராவது ஒரு மக்கள் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாலோ தனக்குள்ள இருக்க கெட்ட உண்மைகளை வெளியில சொன்னாலோ அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. அடுத்த நாள்ல இருந்து அவங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சகஜமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எங்கதான் ஜியா கொம்புகளை பார்த்ததுமே தனக்குள்ள இருக்க உண்மைகளை கொட்ட ஆரம்பிக்கிறா. வழக்கு தெரியுமா, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே டைம்ல உனக்கே தெரியாம நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். இதை உன்கிட்ட நான் சொல்லலாம்னு பக்கத்துல வரும்போதுதான் நீ ஹீரோயினை காதலிக்கிறங்கிற உண்மை தெரிய வந்துச்சு. வேற வழி இல்லாம எனக்குள்ளேயே அந்த காதலை மறைச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, வெளியூருக்கு போறதுக்காக எனக்கு எவ்வளவோ வேலை கிடைச்சது. ஆனா அது எல்லாத்தையுமே உனக்காக மட்டும்தான் விட்டுட்டு இதே இடத்துல தூரத்துல இருந்தே பார்த்தபடி எனக்குள்ள காதலை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா வழியில அந்த அண்ணங்காரனை பாத்துட்டாங்க. அப்ப அவனும் ஹீரோவோட கொம்புகளை பார்த்து உண்மைகளை உளர ஆரம்பிக்கிறான். அதுவும் என்னன்னு, ஹீரோயினை லாஸ்டா ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் கூட்டிட்டு போனேன்னு. டே அண்ணா, அப்படின்னா ஏன்டா போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? நீ எதையோ ஒண்ணு மறைக்கிற, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு குப்பரை படுக்க போட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கான். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோ ரெஸ்டாரண்ட் விட்டு கார்ல கிளம்புறதுக்கு அப்புறமா அண்ணங்காரன் தான் மலையில இறந்து போன ஹீரோனுக்கு லிஃப்ட் கொடுத்திருக்கான். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, சாலையில போயிட்டு இருந்த காரை டக்குன்னு காட்டுக்குள்ள திருப்பி அவ கூடயே லைட்டா தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கா. என்ன பையன் அதிகமான போதையில இருந்திருக்கா. வேணா இப்படி எல்லாம் பண்ணாத, இது மிகப்பெரிய தப்பு அப்படி இப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிருக்கா. ஆனா அந்த பையன் அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. கடுப்பான ஹீரோயின் காரை விட்டு இறங்கி வேக வேகமா காட்டுக்குள்ள போயிருக்கா. அப்ப உடனே அண்ணங்காரனும், என்ன மன்னிச்சிடு, போதையில ஏதோ தப்பு பண்ணிட்டேன், உனக்காக நான் கார்லயே வெயிட் பண்ணுவேன், சீக்கிரமா வந்து கார்ல ஏறு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பையன் தண்ணி அடிச்சதால போதையில அதே இடத்துல தூங்கி போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. கண்ணை முடிச்சதுமே கையில ரத்தக்கரையோட ஒரு கல் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். இது எப்படியா நம்ம கையில வந்துச்சுன்னு பையனுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் நைட்டே ஹீரோயின் தான் கூட வந்தாலே இப்ப அவளையும் காணமே, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு போலன்னு வேக வேகமா காட்டுக்குள்ள ஊர் வந்து கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல தலையில அடிபட்ட நிலைமையில ஹீரோயின் சம்பவ இடத்துலயே இறந்து போய் கிடக்குறாங்க. அதுவும் எங்க ஹீரோயின் ஒன்னா இருந்தா அந்த மர வீட்டுக்கு அடியில. அண்ணங்காரனுக்கு என்ன தோணும், ஒருவேளை தான் போதையில ஹீரோனை கொண்டுட்டோம் போலன்னு அவசர அவசரமா ரத்தம் படிஞ்ச கல்ல அங்க இருக்க ஏரியில தூக்கி போட்டு கையில இருந்த கரைகளையும் தொடச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கார் எடுத்துக்கிட்டு பையன் அமைதியா வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த உண்மைகளை ஹீரோ கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கான். கடுப்பான ஹீரோ, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண, எதுக்காக ஹீரோனை கொல்லன்னு கேட்டா அவனோட ஞாபகங்கள்ல ஹீரோனை இவன் தான் சாகடிச்சாங்கிறதுக்கு எந்த ஒரு உண்மைகளும் இல்ல. அப்படின்னா உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியேதான் இருக்காங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கரெக்டா அதே டைம்ல இவங்க போட்ட கலவரத்தால பாரோட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டான். சோ இப்ப அந்த போலீஸ்காரங்க ஹீரோவை கைது பண்ணிட்டாங்க. நல்லவேளை ஃப்ரெண்டுக்காரன் ஜாக்கு தான் நம்ம ஹீரோவை கேஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருப்பான். அப்பதான் ஹீரோ பார்ல இருக்க அந்த மேரிங்கிற பொண்ணு அவ பொய் சொல்லிருக்கா. நானும் ஹீரோனும் சண்டை போடல, அவ வெறும் பேருக்காக மட்டும்தான் போலீஸ் கிட்ட ஒரு பொய் சாட்சி சொல்ல போறா. கூடவே ரெஸ்டாரண்ட்ல லாஸ்டா ஹீரோனை விட்டுட்டு நான் கிளம்பும் போது என் அண்ணன் அவளை பிக்கப் பண்ணி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான். அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணதால பாதையிலேயே காரை விட்டு இறங்கி போனவ காலையில பார்த்தா இறந்து போய் கிடந்திருக்கா. என் அண்ணனோட கையில ரத்தம் படிஞ்ச ஒரு கல் இருந்திருக்கு. ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒண்ணும் புரியல. எப்பாடே ஒரு நிமிஷம் இரு, இந்த உண்மையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, என்னோட கொம்புகளை பயன்படுத்தி ஒரு கெட்டவனோட மனசுக்குள்ள இருக்க எல்லா விஷயங்களையும் என்னால தெரிஞ்சுக்க முடியும். என்ன சுத்தி இருக்க ஆளுங்களையே நீதான் ரொம்ப ரொம்ப நல்லவன், என்ன முழுசா நம்பக்கூடிய ஆள். அதனாலதான் என்னோட பவர் உன்கிட்ட மட்டும் வேலை செய்யல. இப்படி எல்லாம் பேசும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். ஃப்ரெண்டுக்காரன் கழுத்துல ஹீரோனுக்கு சொந்தமான ஒரு செயின் இருக்கு. ஏய் ஆமா, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஃப்ரெண்டு வரணும். எப்பா, இது அந்த செயின் கிடையாதுப்பா, இது என்னோடது, நானே ஆர்டர் பண்ணி புதுசா வாங்கினது. இல்ல போய் சொல்றேன், நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தா ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஆமா, இது அவளோடதான், ஆனா வலுக்கட்டாயமா நான் இதை அவகிட்ட இருந்து வாங்கல, அவளாவே தான் விருப்பப்பட்டு என்கிட்ட கொடுத்தா. அப்படின்னா நீ அவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா? புரிஞ்சு போச்சுடா, கூட இருந்து குழி படிக்கிற ஆளை பாத்திருக்கேன், பக்கத்துல இருந்து படுக்கையை பங்கு போற ஆளை இன்னைக்கு தான் பாக்குறேன். சர்தான் போடான்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகி நேரா இப்ப ஹீரோனோட அப்பாவை பார்க்க வந்திருக்கான். ஆனா அந்த மனுஷன் பேசுற எண்ணத்துல கூட இல்ல, துப்பாக்கி எடுத்து ஹீரோவோட நெத்திப்பட்டுக்கு நேரா அணிட்டுவாரு. அப்பதான் ஹீரோவும், நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ கொண்டிருக்க முடியும், ஆனா உங்களுக்கு தேவை அது கிடையாது. சரி சுத்தி வளைக்காம நான் விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லும் போது வேற யாரு கூடயாச்சும் அஃபேர்ல இருந்தாலா? அப்படி இல்லன்னா என்கிட்ட கொடுக்க சொல்லி எதையாவது உங்க கையில கொடுத்துட்டு போனாலா? அட பாவி, அப்பாவியான என் பொண்ணை கொண்டுட்டு இப்ப வந்து அவ மேலேயே பழி போட்டுட்டு இருக்கியா? இந்த பாரு, என் பொண்ணு இறந்து போனதுக்கு நீ மட்டும் தான் காரணம். கண்டிப்பா ஒரு நாள் நீயும் இறந்து போயிடுவ. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ஹீரோவை திட்டி விட்டுருவா. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம அழுதுகிட்ட ஹீரோ நேரா பக்கத்துல இருக்க ஒரு குடோனுக்கு வராங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த கொம்புகள் தான் சொல்லிட்டு செவுத்துல வச்சு டம்முன்னு இடிச்சு பாக்குறான். ஆனா அந்த கொம்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. திடீர்னு இவன் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பாம்புகள் இவனை நோக்கி ஊர்ந்து வந்துட்டு இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஆஹா போச்சுடா, இன்னைக்கு நம்ம கதை முடிய போதும்னு பக்கத்துல இருக்க ஒரு கூர்மையான ஈட்டி எடுத்துக்கிட்டு ரெட்டியா நிப்பான். ஆனா பக்கத்துல வந்த பாம்பு இவனை கடிக்க போற மாதிரி தெரியல, ரொம்ப அமைதியா இவன் கையில வச்சிருக்க அந்த ஈட்டியில ஏறி பொறுமையா அவனோட கழுத்துல சுத்திக்கிச்சு. தலையில கொம்பு, கழுத்துல பாம்பு, கையில ஈட்டி, மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ ஒரு சாத்தான உருமாற
போராடுற மாதிரி தெரியுது. கூடவே இந்த பாம்புகள் ஹீரோவோட பேச்சு கேக்குது. இது இவனுக்குள்ள இருக்க அந்த கொம்புகளோட சக்தியில ஒண்ணு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுமே நல்லவனா இருந்தவன் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையுமே சாகடிக்கணுங்கிற முடிவுக்கு வரான். அதாவது ஹீரோவை ஏமாத்தின ஆளுங்களை மட்டும். முதல்ல ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த மேரி அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு கார்ல ஏறி உட்காரும் போது அங்க ஹீரோ செட் பண்ணி வச்சிருந்த பாம்பு நொடிப்பொழுதுல அவளை கடிச்சு மொத்தமா கதையவே முடிச்சிருச்சு. அடுத்து ஹீரோவோட அண்ணங்காரன் இவங்கிட்ட எப்ப பாரு போதை பொருள் அதிகமா இருக்கும். சோ இப்ப அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அங்க இருக்க டேபிள் வச்சுட்டு தம்பியோட யான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தம்பியவே நீ கொல்ல பார்த்திருக்க பாத்தியா, நீ ஜெகதான கில்லாடி கர்மம். அது கூட பரவாயில்ல, ஹீரோன் கிட்ட நீ தப்பா நடக்க பார்த்த. அழுதுகிட்டு காட்டுக்குள்ள போனா நல்லவனா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும், காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாச்சும் அவளை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேணா. ஆனா நீ அவளை அதே இடத்துல விட்டுட்டு வந்ததுதான் மிகப்பெரிய தப்பு. அப்படின்னா நீ என்ன கொல்ல போறியா? சாச்சா அண்ணனா போச்சே, எனக்கும் பாவமா தான் இருக்கு. அதனால இங்க இருக்க போதை பொருளை நீயாவே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வழியே இல்லாம இறந்து போயிடு. இந்த வார்த்தையை சொன்னதுமே வசியமான அண்ணங்கார வெறி பிடிச்ச மாதிரி அந்த மருந்துகளை சாப்பிடுவான். அடுத்த நிமிஷமே ஹீரோயின் இறந்து போன விஷயமும் அவளை சுத்தி நிறைய பாம்புகள் ஊர்ந்துகிட்டு இருக்க விஷயமும் இல்லூஷனா வந்து போகும். ஒரு இடத்துல பையன் தொப்புட அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். இப்ப கடைசியா இருக்கக்கூடியது ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவங்கிட்ட இருந்து அந்த செயினை வாங்கலாம் என்றா இப்ப தனியா வரச இருப்பான். ஆரம்பத்துல கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் கூட ஹீரோ வலுக்கட்டாயமா அந்த செயினை கையில வாங்கிடுவான். அடுத்த நிமிஷமே தெரியாம இருந்த ஹீரோவோட கொம்புகள் இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா இவன் மாட்டி இருந்த ஹீரோனோட சிலுவை மாட்டப்பட்ட செயின் அதோட பவர் தான் சாத்தான் கொம்புகளை இந்த ஃப்ரெண்டுக்காரன் கண்ணுக்கு தெரியாம பாதுகாத்திருக்கு. ஆனா இப்ப செயினை வாங்குறதால ஹீரோவோட கொம்பை பார்த்து பயபுள்ள வசியத்துக்குள்ளாயிட்டான். தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. என்ன மனுஷரு ஹீரோல நான் வேணும்னே சாகடிக்கலன்னு சொல்லுவான். என்னடா சொல்றேன்னு கடுப்புல டக்குன்னு கழுத்தை பிடிக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு இல்லூஷன் வருது. அதுல ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் தனியா கூப்பிட்டு இந்த பாரு என்னால இதுக்கு மேலேயும் உண்மைகளை மறைக்க முடியாது. ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். கற்பனா எனக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு ஹீரோ கார்ல கிளம்பிடுதுமே அண்ணன் கூட ஹீரோயின் கார்ல ஏறி கிளம்பிருக்கா. அவன் இவங்கிட்ட தப்பா நடந்ததால பாதையிலேயே காரை விட்டு இறங்கி காட்டுக்குள்ள போயிருப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே காட்டுக்குள்ள வந்திருக்கான். அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நெட்டி பார்க்கும்போது அதிகமான போதை பொருளை பயன்படுத்தினதால அதே இடத்துல மயங்கிட்டான். இதை தனக்கு சாதகமாக்கின ஃப்ரெண்டு ஹீரோனை வளைச்சு பிடிச்சு ஏண்டி எத்தனை விஷயமா நான் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா, என்னால இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது. ஆமா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், முட்டாள் மாதிரி யோசிக்காத. நான் ஏற்கனவே ஹீரோவை காதலிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் பழைய கதை. இப்பதான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டல, வா நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம். முடியவே முடியாது, வாழ்வோ சாவோ கடைசி வரைக்கும் நான் ஹீரோவை மட்டும் தான் காதலிப்பேன். ஆனா ஃப்ரெண்டுக்கார அதையெல்லாம் கேட்காம வலுக்கட்டாயமா கீழே தள்ளி அவளோட வாழ்க்கையவே கெடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த உண்மை ஹீரோவுக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய கல் எடுத்து மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு அவளோட கதையவே முடிச்சிருக்கான். ஏற்கனவே அண்ணங்காரன் போதையில இருக்க விஷயம் தெரிஞ்சு ரத்தம் படிஞ்ச கல்ல அவனோட கார்ல வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பைபிள்ல அமைதியா கிளம்பிருக்காங்க. இந்த உண்மை எல்லாம் பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்து ஹீரோ சுயநலவுக்கு வரதுக்குள்ளேயே ஃப்ரெண்டுக்காரன் அவனை அடிச்சு கார்ல உட்கார வச்சு மொத்தமா நெருப்பு வச்சு எரிச்சு அங்க இருக்க ஏரிக்குள்ளேயே வண்டியை தள்ளி விட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, நேரா மீடியாவை பார்த்து அதிகப்படியான மன அழுத்தத்தால ஹீரோ தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு இறந்து போயிட்டான்னு மொத்தமா கதையவே மாத்தி விட்டான். இந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா அட்மிட் பண்ணப்பட்டிருக்க அண்ணங்கர இருக்கால அவன் மட்டும் ஐசியூ வார்டுல இருந்து அழுந்தபடியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஆமாங்க இவனுக்கு போதுதான் தலைக்கேறிச்சு தவிர பைபிள்ல சாகல. அதுக்குள்ளேயே அம்மாவும் அப்பாவும் காப்பாத்தி இவனை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஏரிக்குள்ள விழுந்த ஹீரோ இறந்து போயிட்டான்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டா தண்ணியை விட்டு இறங்கி நடந்து வருவான். உடம்போட ஒரு பகுதியே எரிஞ்சு போயிடுச்சு. கையில ஈட்டிய தூக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஹீரோனோட அப்பாவை சந்திக்க வரான். பரவாயில்லையே நீ இறந்து போயிட்ட நியூஸ் வந்துச்சு, இன்னும் சாகலையா? சரிவா என் பொண்ணு உனக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போனா, அது என்னால ரொம்ப நாள் மறைக்க முடியல. இதை நீயும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எந்த பொண்ணு கையில ஒரு சாவியை கொடுப்பாங்க. ஆக்சுவலா இது மர வீட்டுல இருக்க ஒரு சின்ன பெட்டியோட சாவி. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இருந்து பிடுங்கின ஹீரோயினோட செயின் இருக்குல்ல அதை திரும்ப ஹீரோயின் அப்பா கிட்டே ஒப்படைக்கிறான். இந்த பாருப்பா இது என்ன விட உனக்கு தான் ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு அதை கழுத்துல மாட்டினதுமே அரக்கனா இருந்த ஹீரோவோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஒரு மனுஷனாவே மாறிடுச்சு. நெருப்போட தலைமைகள் கூட உடம்புல தெரியல. அந்த அளவுக்கு இந்த செயினுக்கு அவ்வளவு பவர் இருக்கு போல. அதுக்கப்புறமா நேரா மர வீட்டுக்கு வந்தவன் சாவியை வச்சு அங்க இருக்க பெட்டியை திறக்கும் போது உள்ள ஒரு சின்ன கடிதம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. என்ன மன்னிச்சிரு, நான் உன் வாழ்க்கையை விட்டு விலகிறேன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அம்மாவோட வயித்துல குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுச்சு. சிகிச்சை பலன் இல்லாம சில வருஷங்கள்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப அதே புற்றுநோய் எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு சில வருடங்கள்ல நானும் இறந்து போயிடுவேன். அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் நான் இறந்து போன வழியை நீ ஃபீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நானாவே முன்வந்து உனக்கும் எனக்கும் இடையில இருக்க இந்த காதல் வேணாம், நம்ம பாதியிலேயே புரிஞ்சிடலாங்கிற விஷயத்த சொன்னேன். மத்தபடி நீதான் எனக்கு உலகம், என்ன மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த எழுதி வச்சிருப்பா. அடைச்ச ஒரு நிமிஷம் ஹீரோனையே தப்பா நினைச்சிட்டோமேனு ஹீரோவும் கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மருத்துவமனையில இருக்க அண்ணனை பார்க்க வந்திருக்கான். இறந்து போன தம்பிக்காரனை திரும்ப பார்த்ததுமே அண்ணங்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். கூடவே நைட்டே ஹீரோ வீட்டுக்கு வந்தது தன்னை கொல்ல பார்த்ததுன்னு எந்த ஒரு விஷயங்களும் ஞாபகத்துல இல்ல. தம்பி கவலைப்படாத, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு ஹீரோ கிட்ட அக்கறையா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ குற்றவாளியான அந்த ஃப்ரெண்டுக்காரன் கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். சோ நேரா இப்ப அவனோட வீட்டுக்கு வந்தவன் நீயும் நானும் கொஞ்சம் தனியா பேசணும், என் கூட வான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்க அந்த மர வீட்டுக்கு பக்கத்துல கூட்டிட்டு வரான். ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்காரனுக்குமே இதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்தது அவனுக்கு ஹீரோயினை இவன் தான் சாகடிச்சாங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னு எந்த ஒரு விஷயங்களும் ஞாபகத்துல
பக்கத்துல இல்ல. சோ இப்ப வரைக்கும் தன்னை ஒரு நல்லவனா மட்டுமே காட்டிட்டு இருக்கான். அடுத்து காட்டுக்குள்ள ஹீரோயின் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல வந்ததுமே, ஆமா எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த, என்னப்பா ரொம்ப நடிக்கிற, ஹீரோயினை சாகடிச்ச இடமே இதுதானே, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஹீரோயினை நான் சாகடிச்சனா, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அண்ணங்காரன் ஒரு போலீஸ்காரனோட இங்க வந்துட்டான், அதுவும் கையில துப்பாக்கியோட. டேய் அண்ணா, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாழ்க்கையில நானும் நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன், அதெல்லாம் திருத்திக்கணும்ல, அதனாலதான் உனக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்தேன். இதுக்கு மேல இந்த ஃப்ரெண்டுக்காரனால தப்பிக்க முடியாது, அதனால நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான், ஹீரோயினை வலுக்கட்டாயமா நான் தான் சாகடிச்சேன்னு உண்மையும் ஒத்துப்பான். கூடவே கரெக்டா போலீஸ்காரன் அசந்த நேரம் பார்த்து அவன்கிட்ட வந்து துப்பாக்கியை புடுங்கி தலையை பார்த்து ஒரு ஷாட், போலீஸ்காரன் ஸ்பாட் அவுட். கூடவே தடுக்க பார்த்த அண்ணங்காரனோட கால்லயும் ஒரு ஷாட், ரத்த காயத்தோட கீழே விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஏண்டா என்ன போட்டு தள்ளதுக்கு நீங்க எல்லாம் பிளான் போடுறீங்களா, ஏரிக்குள்ள விழுந்து மரத்துக்கடியில மூச்சு விடவே கஷ்டப்பட்டியே, அப்பவே நான் அவனை சாக விட்டு இருக்கணும். அப்படி மட்டும் நடந்திருந்தா ஹீரோயின் எனக்கு சொந்தமா இருப்பா. ஆனா இப்ப பாவம் என்னோட கையாலேயே இறந்து போயிட்டா, அடுத்து நீயும் அவகிட்டயே போக போறேன்னு துப்பாக்கி நிட்டுவான். ஆனா ஹீரோயினோட செயின் இவன் உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் மட்டும்தான் இவன் ஒரு சாதாரண மனுஷனா இருப்பான். ஆனா அதையும் எடுத்துட்டா இவன் ஒரு சாத்தா நரக்கனா மாறிடுவா இல்லையா, அதனால செயினை பிடிச்ச டக்குன்னு இழுக்க முதல்ல உடம்புல ரெக்கைகள் உருவாகுது, தன்னையே அறியாம வானத்துல அலேக்கா பறகுறாங்க. ஆனா இவன் கையில இருக்கக்கூடிய அந்த புனிதமான செயின் இவனுக்கு சாத்தான் தான் உதவி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறந்துகிட்டு இருக்க ரெக்கைகளை எரிச்சு விட்டுருச்சு. இவனை சாத்தானவும் உருமாத்திட்டு இருக்கு. உடம்பு ஃபுல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சு பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா இருக்கான். நான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்காரன் துப்பாக்கி வச்சு சுடுவான். என்னால இதுக்கு மேலேயும் முடியாது, என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு காலில் விழுந்தபடி பக்கத்துல இருக்க ஈட்டி எடுத்து டப்புன்னு வயித்துல ஒரு குத்து. இந்த முறை அதிகமான காயப்படுதால ஹீரோவே ஒரு நிமிஷம் நிலத்தடி மாதிரி கீழே விழுந்துருவான். அதே டைம்ல ஹீரோயின் இறப்புக்கு பழி வாங்கணும்ல, சோ ஓடி வந்து கொம்புகளை வச்சு வயிற்றுலயே ஒரு குத்து. ஃப்ரெண்டுக்காரன் தடுமாறி கீழே விழும்போது தன்னோட பவரை பயன்படுத்தி சுத்தி இருக்க பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவனை நசுக்கி வாய் வயிறுன்னு எல்லாத்துக்குள்ளயும் பாம்பு போக விட்டு மொத்தமா அதே இடத்துல கதையை முடிச்சுட்டான். இவ்வளவு நேரமா சாத்தான் தான் இவனுக்கான பவரை கொடுத்திருக்கோம். ஆனா ஏற்கனவே உடம்புல நிறைய காயப்படுறதால ஹீரோயினோட இறப்புக்கு பழி வாங்கிட்டோங்கிற நிம்மதியில கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அதே இடத்துல சிலையா மாறி அப்படியே இறந்து போடுவான். அண்ணங்காரனும் அழுதபடியே அதை வேதனையோட பார்த்துட்டு, நீ உன்னோட கடமையை செஞ்சு முடிச்சுட்ட, இங்க இருந்து போ, உனக்காக ஹீரோயின் சொர்க்கத்துல காத்துட்டு இருப்பான்னு சொன்னதுமே டக்குனு ஹீரோ கண்ண மூட அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க.